ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு ஃபோன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். இனோவேட்டிவாக வந்தது அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாமேன்னு தோணும். அதே மாதிரி எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்சங்கில் ஃப்ளிப் அண்ட் ஃபோல்டு வந்து லான்ச் பண்ணுறாங்களே, ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்கணும், ரிவ்யூ பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. பட் போன தாட்டி வந்து முடியல. பட் இந்த தாட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் ஃப்ளிப் ஃபோன் இருக்குது. ஸோ ஃபோல்டு முடியல, அடுத்த தாட்டி முடியுதா அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளிப் ஃபோன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி தான். பட் இருந்தாலும் ஐயோ ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது, இது எதுக்கு இந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்காம ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவை பார்க்கலாம். ஸோ என்னால் வாங்க முடியாது அப்படின்னு யாரும் திங்க் பண்ணாதீங்க. போன தாட்டி என்னால் ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு நினச்சேன், இந்த தாட்டி பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி அடுத்து கூடிய சீக்கிரம் உங்களாலையும் கூட வாங்க முடியும். ஸோ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவை பாருங்க. அட இவ்வளோ ஃபீச்சர் இருக்கா, வித்தியாசமாலாம் இருக்குன்னு தோன்ற அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது ஒரு ஃப்ளிப் ஃபோன் அப்படின்றனால ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. Z அப்படின்றத மட்டும்தான் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா கேலக்ஸி Z ஃப்ளிப் 3 அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பாக்ஸில் என்னெல்லாம் வருது அண்ட் என்ன ப்ரைஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தோம் அப்படின்னா ரேம் வேரியண்ட், கலர்லாம் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் ரொம்பவே குட்டியாக இருக்கிற ஃபீல் உங்களுக்கே இருந்திருக்கும். இப்போ கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எடுத்தோடனே மொபைல் தான், நல்லா லாங்காக இருக்கிற ஃபீல் வந்து இருக்குது. ஸோ சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு சைடில் வைக்கலாம். இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அண்ட் உள்ள இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் அண்ட் சார்ஜ் போகிறதுக்கான கேபிள் அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா S20 சீரீஸில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரியே வந்துட்டு இதுலேயுமே வந்துட்டு அடாப்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஸ்பெக் பற்றி சொல்லும் போது இடையில இதோட ஃபீச்சர்ஸுமே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக வேறு வியூவில் பார்க்குற ஃபீல் தான் கிடைக்குது. ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது 6.9 mm தான் டோட்டல் திக்னஸே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு மெலிசான ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் நம்ம ஃபோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 16 mm இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து திக்னஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஓவரால் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 183 கிராம் தான் வெயிட்டே இருக்குது. ஸோ சுத்தமாக வெயிட் இருக்கிற ஃபீல் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் அதே சமயம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னும் போது டோட்டல் சைஸே 4.2 இன்ச் தான் இருக்கு. இந்த அளவுக்கு காம்பாக்டாக இருக்கனால நம்ம பேக்கில் வச்சிருக்கோம் இல்லை பாக்கெட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னும் போது ஃபோன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற ஃபீலே வந்து இல்லை. அண்ட் மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடு ஃப்ரேம் எல்லாமே வந்துட்டு அலுமினியமில் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடு டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா கேஸே இல்லாமல் தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ண, ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட தெரியவே இல்லை. ஃபோல்டு பண்ணி கையிலலாம் வச்சிருக்கோம் அப்படின்னா செம்ம காம்பாக்டான ஃபீல் கிடைக்குது. அதுவே நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னும் போது ரொம்பவே ஒரு லாங்கான டிஸ்பிளேக்கான ஃபீல் கிடைக்குது. பட் கையில் ஹோல்டு பண்ண செம காம்பாக்டாக இருக்குது. இதுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக வரக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வந்துட்டு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வரும். பட் இது வந்துட்டு 22:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றனால நல்லா ஒரு லாங்கான ஃபீல் கிடைக்குது. ஸோ ஹோல்டு பண்ணவும் நல்லாவே இருக்குது. மோஸ்ட்லி வந்துட்டு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வந்துட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட்டோட தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் டைப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட்டோட கொடுத்துருக்காங்க. IPX8 ரேட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே சரி, இல்லை மலையில் நனைஞ்சிருது அப்படின்னாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் ஸ்விம்மிங் ஃபூல்லே போட்டுறீங்க அப்படின்னா கூட அதோட ஹைட் வந்து 1.5 மீட்டரில் 30 நிமிஷம் தண்ணிக்குள்ளே இருந்தாலும் இந்த ஒரு ஃபோனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஈஸியாக தொடச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓவரால் டிசைன் வைஸ் சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன காமெடி தான் ஞாபகம் வருது. அதை சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன். எனக்கு ரீசெண்டாக தெரிஞ்ச ஒருத்தட்ட போய் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது காட்டினேன். இங்கே பாருங்கள், ஃபோனே வந்து வளையுது, டிஸ்பிளேவே வளையுது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நானே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளிப் ஃபோன்லாம் மேலே டிஸ்பிளே இருக்கும், கீழே பட்டன் இருக்கும், அது மாதிரி தானே என்னாரு. ஸோ அவர்கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படியே வந்துட்டேன் ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி. பட் டிஸ்பிளேவே வளையுது அப்படின்றது வந்து ரியலாகவே வந்து ஒரு நியூ டெக்னாலஜியில் அடுத்த லெவல் தான். லாஸ்ட் டைமை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு இனோவேஷனாக இருக்கிற ஃபீல்டு இருக்குது. பட் ஒரு சின்ன ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வரக்கூடிய பெசல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷனாக இருக்கணும் அப்படின்றனால கொஞ்சம் அதிகமாகவே பெசல்ஸ் இருக்குது. மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஃப்ளிப் பண்ணி பாக்கெட்டில் வைக்கிறோம் அப்படின்னும் போது எடுத்து யூஸ் பண்ணுறோன்னும் போது 4 பேர் கேட்குறாங்களோ இல்லையே, நமக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்குது. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா இது மடக்கிறது மட்டுமே ஹைலைட் கிடையாது. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த கவர் ஸ்கிரீனுமே பார்த்தீங்க அப்படின்னா 1.9 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. லாஸ்ட் டைம் ஃபோல்டு ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸில் தான் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனோட சைஸ் பெருசாக இருக்கனால நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் வந்து அதில் வால்பேப்பர் செட் பண்ணிக்க முடியும், உங்களோட ஃபேஸ் கூட செட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன அனிமேஷன் செட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னும் போது இதுலேயே உங்களால் வந்துட்டு டேரெக்டாக வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். கால் வந்து
வருது அப்படின்னாலுமே அப்படியே நீங்கள் டேரெக்டாக அட்டன் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா லவுட் ஸ்பீக்கர்லேயே உங்களால் பேசிக்க முடியும். ஃபோனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கூட வந்து தேவையில்லை. ஸ்வைப் பண்ணுறது மூலியமாக சில ஷார்ட்கட்ஸுமே கொடுத்துருக்காங்க. மியூசிக் இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணுறது, வெதர் செக் பண்ணுறது, ஷெடியூல் இல்லை அலாரம் செட் பண்ணுறது, டைமர் செட் பண்ணுறது, ஹெல்த் ஆப் மூலியமாக எவ்வளோ தூரம் நம்ம ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம் அண்ட் பட்ஸ் இவங்களோட பட்ஸை கண்ட்ரோல் பண்ணுற விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபோல்டு டைப்பில் கவர் ஸ்க்ரீன் கொடுத்தது நல்ல ஒரு விஷயம் தான். வெளியிலேயே என்ன மெசேஜ் வருது எல்லாமே பார்க்க முடியுது. இன்னும் கேமரா ஃபீச்சர் கூட இருக்குது. நான் கேமரா ஏரியாவில் வந்து அதை சொல்கிறேன். பட் இதில் குறைன்னு பார்க்குறது என்ன அப்படின்னா குயிக் ரிப்ளே இந்த மாதிரிலாம் வந்து இதில் பண்ண முடியல. அந்த மாதிரி குயிக் ரிப்ளே பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் கெஸ்டர்ஸ்லாம் ஆட் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னுமே வந்து வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் மெயின் ஸ்க்ரீன் அப்படின்னு வரும்போது அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டைனமிக் அமோலட் 2x டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு செம ஸ்மூத்தான ஃபீல் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது டிஸ்பிளேவே உங்களுக்கு ஃபோல்ட் ஆகி க்ளோஸ் ஆகுறது தான். டிஸ்பிளே ஃபோல்ட் ஆகும்போது ஸ்க்ராட்ச் ஆகாமல் இடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன பம்புமே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிக்குது. அண்ட் உள்ளேயே ப்ரொடெக்டிவ் ஃபிலிமும் வந்து அப்ளை பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது கவர் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், உள்ளே இருக்கக்கூடிய டிஸ்பிளேவாக இருக்கட்டும், குவாலிட்டி வைஸ் ரொம்பவே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த இடத்துல முக்கியமாக இந்த ஒரு சின்ன பெண்ட் இருக்கிற ஃபீல் வந்து இருக்கும். வளையிற இடத்துல வந்துட்டு ஒரு 2-3 நாள் ஒரு வாரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாகவே மறந்துடும். இந்த இடத்துல பெண்ட் இருக்கிற ஃபீல் வந்துட்டு, ஏன்னா நம்ம ஃப்ளாட்டான டிஸ்பிளே யூஸ் பண்ணனால அந்த ஃபீல் இருந்தது. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண அந்த ஃபீல் இல்லை. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் ஏரியாவில் தான் டச் பண்ணுறோம் அப்படின்னும் போது எப்போனா இந்த ஸ்வைப் பண்ணும்போது தான் மேலே போய் டச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகும் அப்படின்னு சொல்லலாம். பட் டிஸ்பிளேவோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இந்த பெண்ட் பண்ணிலாம் யூஸ் பண்ணும்போது அந்த கேர்வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வைப் பண்ணும்போது அப்படியே பெண்ட் ஆகி போகிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வந்துட்டு ரியலாகவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சிம் கார்டு மட்டும்தான் போட முடியும். எஸ்டி கார்டு உங்களால் போட முடியாது. இன்னொரு சிம் கார்டு நீங்கள் போட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் சிம் தான் மூவ் ஆகணும். அண்ட் டாப் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ராக்கர் கீ, கீழே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபோல்டு பண்ணியிருக்கிறத ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே அப்படியே ஃபேஸ் அன்லாக் வந்து ரீட் பண்ணி ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபோனை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு லாக் ஆயிரும். அண்ட் பாட்டம்ல மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கராக கொடுத்துருக்காங்க. டாப்ல இருக்கக்கூடிய இயர்பீஸ்மே சேர்த்து சவுண்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்லாவே லவுடாகவே கேட்குது. ஸ்டீரியோ எஃபெக்ட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு. டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோடையும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்ட் ஆகக்கூடிய விஷயத்தை எப்படியெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத கேமராலையுமே நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நீங்கள் செல்ஃபி லவராக இருக்கீங்க அப்படின்னும் போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃபோல்டு பண்ணுற டைப்பு. ப்ளஸ் இந்த பேக் சைடில் இருக்க ஸ்க்ரீன் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 10 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ f2.4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள் நீங்கள் பார்க்கலாம். இதுலேயே போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்துக்க முடியுது. இந்த இடத்துல கேமராவோட யூஐ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேபிள் வச்சு எடுக்கணும் அப்படின்னா ஆஃப் ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாதி வந்துட்டு கேமரா ஸ்க்ரீனாகவும் மீதி பாதி வந்து கண்ட்ரோலாகவும் வர மாதிரி வந்துடும். ஸோ ஈஸியாக ஸ்டாண்டே இல்லாமல் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் வீடியோ கால்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா கூட அதுக்கும் கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்க்ரீனை நீங்கள் டாப்பில் வச்சுக்கிறது இல்லை ஈஸியாக பாட்டம் கொண்டு வரது இந்த மாதிரி வந்து ஃப்ளிப் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபியில் வரைக்கும் இது மட்டும் கிடையாது. பேக் சைட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கேமரா அப்பச்சர் வேல்யூ f1.8 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து பார்க்கலாம். ஃபோட்டோ அவுட்புட் எல்லாமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் வந்து கிடைச்சது. பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 12 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மெயின் கேமராவில் எடுக்கிறதும் சரி, அல்ட்ரா வைட் ஆங்கிள் எடுக்கிறதும் சரி, ஒரே மாதிரியான குவாலிட்டி அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வைடு கவர் ஆகுது அப்படின்றதையும் உங்களால் வந்து விசிபிளாக பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 9-10 மணி வாக்கில் வந்துட்டு ரொம்ப டார்க் நைட்டாக இருக்கும்போது சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்து பார்த்தேன். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இமேஜ் வந்து நல்லா ஷார்ப்பாகவும் ரொம்ப கிளியராகவும் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இந்த பேக் சைட் கேமராவை யூஸ் பண்ணியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் செல்ஃபி ஃபோட்டோஸ்மே எடுக்க முடியும். நார்மலாக மெயின் கேமரா வந்து ஓப்பன் ஆயிரும். அதுவே அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் கையை மட்டும் ரைஸ் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னாலே செல்ஃபி எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா வால்யூம் பட்டனை ஒரு தாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அண்ட் வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் நீங்கள் ஒரு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ மோடு உங்களுக்கு ஓப்பன் ஆயிருது. அதே மாதிரி நீங்கள் வீடியோவுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். நார்மலாக இந்த மாதிரி கேமரா அக்சஸ் பண்ணுறீங்க, பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனும் தெரியணும் அப்படின்னா மேலே ப்ரிவியூ பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்லேயும் வந்து இமேஜ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதனால் ஃப்ரண்ட்டில் நிற்கிறவங்க அவங்களோட ஆக்ஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதையுமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்க செல்ஃபி கேமரா, பேக்கில் இருக்க மெயின் கேமரா
ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4K 60 FPS வரைக்கும் எடுக்கலாம், இல்லை 30 FPS எடுக்கலாம். 1080 பிக்சல் 60 FPS 30 FPS வரைக்கும் நம்மளால் எடுத்துக்க முடியும். அண்ட் மெயின் கேமராவில் OIS சப்போர்ட்டோட இருக்கனால நம்ம வீடியோலாம் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த ஷேக்கிங்கே இல்லாமல் சூப்பராக அவுட்புட் கிடைக்குது. ஸோ கேமரா வைஸ் பார்க்கும்போது எனக்கு குறையா தெரியுறது வந்துட்டு இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராலேயே ஒரு மேக்ரோ கேமராக்கான ஃபீச்சரை வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய கேமராஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெலி லென்ஸ் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க, ஒரு 3x அளவுக்கு ஜூம் பண்ணுற மாதிரி. அந்த ஒரு கேமராவும் வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்குது. அண்ட் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ், மல்டி டாஸ்கிங் பண்ண, கேம் ப்ளே பண்ண, ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Qualcomm-ஓட Snapdragon 888 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர். அண்ட் 5G மோடமும் கொடுத்துருக்கனால நீங்கள் 5G சிம்மே இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 8GB ஒரே ஒரு ரேம் வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 128GB ஸ்டோரேஜ், அப்படி இல்லைன்னா 256GB ஸ்டோரேஜ் தான் உங்களால் வாங்க முடியும். எக்ஸ்டெண்டபிளாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி SD கார்டும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கேமரா யூஸ் பண்ணி மல்டி டாஸ்கிங் நிறைய ஆப்லாம் யூஸ் பண்ணி பார்த்து கொஞ்சம் கேம்லாம் ப்ளே பண்ணி பார்த்தேன் இந்த ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணதில். ஸோ அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து கேமரா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது லைட்டாக பேக் சைடில் வார்மாக இருக்கிற ஃபீல் வந்து கண்டிப்பாக வருது. ஸோ அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஃபீல் இருக்குது. மற்றபடி ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ புதுமையாக ஃப்ளிப் ஃபோன் அப்படின்னும் போது புது விஷயம் நிறைய ஆட் பண்ணியிருக்கணும் OSல. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 1UI இவங்களோட ஓன் ஸ்கின் 3.1.1 வெர்ஷனில் Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் அப்படின்றனால அதுக்குன்னு சில ஆப்ஷன் கொடுத்தா தானே மக்கள் விரும்பி வாங்குவாங்க. அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ் மோடுன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம கேலரிலாம் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னும் போது நார்மலாக ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியுது அப்படின்னா நீங்கள் எப்போ வந்து ஃபோனை லைட்டாக அப்படி ஃபோல்டு பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் மேலே போயிடும். கீழே வந்து டச் பேட் மாதிரி வந்துடும். நீங்கள் ஃபோட்டோ வந்துட்டு அப்படியே மூவ் பண்ணி வந்து உங்களால் ஃபுல் வியூவில் வந்து பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி டிஃபால்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகிறதா இல்லாமல் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா லேப்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சில ஆப் வந்து அதுலேயும் எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக வந்து டாப்புக்கு வந்து போயிடும். கீழே வந்துட்டு நீங்கள் ஸ்னாப் ஷாட் எடுக்கிறதோ இல்லை பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை மியூட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயம் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி நார்மலாக நம்ம மல்டி ஆப்லாம் ஓப்பன் பண்ணுவோம். பட் இந்த ஃபோல்டு டைப்பில் ஓப்பன் பண்ணும்போது நடுவில் வந்து கரெக்டாக டிவைட் ஆகிருக்கும் போது மேலே வந்து யூடியூப் வீடியோ பார்க்குறது, கீழே வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேயே மிகப்பெரிய குறை, அதுவும் சாம்சங் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் தான். கிட்டத்தட்ட 2-3 வருஷமாகவே வந்து நான் சாம்சங் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய வெர்ஷன் வந்து நம்ம மாற்றிக்கிட்டே தான் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பட் எல்லாத்துலேயுமே ஃபேஸ் பண்ணுறது வந்து இந்த பேட்டரி லைஃப் தான். ஒரு நாள் தாங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இந்த ஃபோனுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான். காலையில் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நைட்டு வருமா அப்படின்றதே சொல்ல முடியாது. ஹெவி யூஸ்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் வந்துடும் எப்படின்னா அதுன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். 3300 mAh தான் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து குயிக்காகவே ட்ரைன் ஆயிடுது. இவங்க மட்டும் இல்லை, நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் அப்படி தான் வந்து கொடுக்குறாங்க. பட் அந்த பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. மாட்டினோடனே டக்குன்னு சார்ஜ் ஆகிடுது, போயிட்டே இருக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 வாட்ஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க, 25 வாட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஃபோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 15 வாட்ஸ் தான் சப்போர்ட் இருக்குது அப்படின்றனால சார்ஜ் ஏறுற டைமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாக எடுத்துக்குது. அதனால் அதுக்கு வேறு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நைட்டே போட்டு விட்டுறணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ நைட்டே போட்டு விட்டுறணும் போது ஃபோனுக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னா, என்ன குமார் பயப்படுறியா அப்படின்னு சாம்சங்கை பார்த்து கேட்குற மாதிரி அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தனி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி 85% பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி சார்ஜ் ஏறுறது வந்து நின்றோம். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியோட லைஃப் நார்மலை விட ரொம்பவே அதிகமாக கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேணும்னு இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நைட்டு நீங்கள் படுக்கு போட்டு விட்டு கூட தூங்கலாம். ஸோ இது எவ்வளோ நேரத்தில் தான் சார்ஜ் ஏறுது அப்படின்ட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் 0 to 10% ஏறுறதுக்கு ஒரு 7 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் 50% சார்ஜ் ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா 36 நிமிஷத்தில் வந்து 50% வந்துருச்சு. ஒரு 80% சார்ஜ் ஆகிறதுக்கு 60 நிமிஷம் வந்து டைம் எடுத்துக்குது. ஸோ 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் வந்து டைம் எடுத்துக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த பேட்டரி லைஃப், சார்ஜிங் ஸ்பீடு இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாம்சங்கில் மிகப்பெரிய குறையாக எனக்கு வந்து தோணுது. அதுவும் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் சொல்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஃப்ளிப்பாக இருக்கட்டும், ஃப்ளிப் 2 லான்ச் பண்ணதாக இருக்கட்டும், அதுல மிகப்பெரிய குறைகள் வந்து நிறைய இருந்துகிட்டே இருந்தது. குறிப்பாக ப்ரைஸும் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருந்த ஃபீல் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே சைஸ் ஃப்ரண்ட்லேயே வந்து பெருசாக்கியிருக்காங்க. ப்ளஸ் உள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கேமரா ஃபீச்சர்ஸுமே வந்து நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்டு டைப், ஃப்ளிப் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக ஃபெயிலியர் வந்தவொடனே போயிடும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆனதை இன்னைக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸோட இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நாளைக்கு இன்னும் ப்ரைஸை கம்மி பண்ணி இன்னும் நிறைய பிராண்டோ இல்லை சாம்சங்கே லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டச் ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணுவோமானே நான்லாம் பல நாள் யோசிச்சிருந்துருக்கேன். பட்டன் ஃபோன் இருக்கும்போது இன்னைக்கு அது ரொம்ப நார்மலான மாதிரி இதுவும் ஃபியூச்சரில் வந்து ரொம்பவே நார்மலாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இனோவேஷன்லாம் வந்துட்டு இன்னும் நிறையா வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் இருந்து அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில்
உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 85,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 89,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி வாங்குறதுக்கு காசு இருக்குது ப்ரோ, நான் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சில ஆஃபர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த பிஸ்னஸ் கார்டெலாம் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பேஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா இன்னுமே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வாங்குறவங்க அதையுமே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.